லைஃப் டைம் சயின்ஸ் நேர்களுக்கு வணக்கங்க. இப்போது குரு, செவ்வாய், சனி, ராகு 4 பேர் சேர்ந்து ஒரு வீட்டில் இருக்கிறாங்க அப்படின்னா அது என்ன மாதிரி பலனை கொடுக்குது அப்படிங்கிறது கமெண்ட்ஸில் ஒருத்தர் கேட்டிருந்தாரு. அவர் கேட்டிருக்கிறது மகர லக்னமாக வந்துடுதுங்க. மகர லக்னமாக வந்து மகர லக்னத்திற்கு 8ஆம் வீடான சிம்மத்தில் செவ்வாய், சனி, குரு, ராகு 4 பேரும் சேர்ந்துருக்காங்க. அப்படி இருந்தால் அந்த பலன்கள் எப்படி வரும் அப்படிங்கிறது இப்போ அவர் கேட்குறாரு. பொதுவாகவே நம்ம சொல்கிற மாதிரி 1, 5, 9 கூடியவர்கள் எப்போவுமே நல்லா இருக்கணும். அது பாவக்கிரகமாக இருக்கட்டும், சுபக்கிரகமாக இருக்கட்டும், அது 2வது. ஆனால் முதல்ல வந்து அவங்க நல்லா இருக்கணும். 1, 5, 9 கூடியவர்கள் எந்த வகையிலும் கிடக்கூடாது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். இப்போ இந்த மகர லக்னத்தை பொறுத்த மட்டும் இல்லைங்க, மகரம் 1க்கும் கும்பம் 2, 1, 2 கூடிய அதிபதியாக சனி வந்துடுவார். லக்னாதிபதியாகவும் 2வது விதியாகவும் சனி வந்துடுவார். மொத்தத்தில் இந்த 2 ஆதிபத்தியமும் கிடக்கூடாது. அப்போ அவர் போய் 8ல் மறைகிறார். 8ல் மறைகிறது கூட தப்பு இல்லை. ஏன்னா மறைஞ்சாலும் 2ஆம் வீட்டை பார்த்துருவார் அவர். இருந்தாலும் அவர் ராகுவோட சேர்ந்து, செவ்வாயோட சேர்ந்து, குருவோட சேர்றாரு. அப்படிங்கிறப்போ இந்த இடத்துல எப்படி பலன்கள் வரும் அப்படிங்கிறப்போ இந்த நான் ஏற்கனவே சொல்கிற மாதிரி எப்போவுமே எந்த கிரகங்கள் எங்கே இணைஞ்சிருக்குங்கிறத விட அந்த கிரகங்கள் இணைஞ்சிருக்கும் வீட்டதிபதி எங்கே இருக்கார் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அவர் எங்கே இருக்கார், எப்படி இருக்கிறாரு அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அதுக்கு அடுத்தபடியாக இந்த 1ஆம் அதிபதியான சனி வந்து 8ல் மறைஞ்சிட்டாருங்க. அப்போ 5, 9 கூடியவர்கள் நல்லா இருக்கணும். சுக்கிரனும் புதனும் ஏதோ ஒரு வகையில் நல்லா இருந்துட்டாங்க அப்படின்னா தான் ஓரளவுக்கு பலன்கள் இருக்கும். ஆனாலும் இந்த சூரியனும் நல்லா இருக்கணுங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயங்க. இப்போ இந்த லக்னத்திற்கு 1, 2 கூடியவராக சனி வந்தாலும் 3, 12 கூடியவராக குரு வந்துருவார். குரு 3, 12 வந்து ஒரு வகையில் மறைகிறது நல்லது. அதே சமயம் செவ்வாய் 4, 11 கூடியவராகி மறைகிறது, அதுவும் நல்லது. ராகுவோட சேர்றது, அதே சமயம் எந்த கிரகம் மறைஞ்சாலும் முதல்ல கெடாமல் இருக்கணுங்கிற ஒரு பாயிண்ட் இருக்கு இல்லைங்களா. அதனால கெடாமல் மறைஞ்சிருக்கு, அதுதான் நல்ல யோகா அமைப்பு. இப்போது 4 பேரும் அங்கே இருக்கும்போது எந்த மாதிரி வரும் அப்படிங்கிறதையும், இந்த லக்னத்திற்கு இந்த 8ஆம் அதிபதி எங்கே இருந்தால் அது நல்ல யோக அமைப்புகளை கொடுக்கும் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். ஆனால் இந்த சிம்ம வீடை பொறுத்த மட்டும் இல்லைங்க, சிம்மத்தில் செவ்வாய்க்கு நட்புங்க, குருவுக்கு நட்புங்க, சனிக்கு பகை, ராகுவுக்கு பகை. முக்கியமான 2 பெரிய பாவக்கிரகங்களுக்கு அது பகை வீடாக வந்துடுது. ரொம்ப சிக்கலாக குரு செவ்வாயை கூட சேர்த்துக்கலாம், ஏன்னா அவர் நட்பு வீடு. ஆனால் சனி ராகுவுக்கு சுத்தமாக ஆகாத வீடாக வந்து சனிக்கு செவ்வாய் ஆகாது, இந்த லக்னத்துக்கு சுத்தமாக ஆகாதவராக ஆகிவிடுவார். அது ஒரு பிரச்சனை. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா குரு வந்து மற்ற 3 பேரையும் சுகத்துவப்படுத்திடுவார். மற்ற 3 பேரும் யோக அமைப்புகளை கொடுக்கலாம். இருந்தாலும் குரு திசை 3, 12 கூடியவர் ஆகி கெட்டு அங்கே இருப்பது அதுவும் ஒரு வகையில் யோக அமைப்பு தான். ஏன்னா 3, 12 கூடியவர் கெடுறது நல்லது தான். ஆனால் என்னதான் இருந்தாலும் அந்த சூரியன் எங்கே இருக்கிறாரோ அதை பொறுத்து தான் எந்த பலனுமே அமையும் அப்படிங்கிறது தான். இப்போ நம்ம வந்து இந்த கிரக அமைப்புகள் எப்படி வருது அப்படிங்கிறதையும் பார்ப்போம். சுக்கிரன் புதன் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதையும் இப்போ நம்ம பார்க்கலாம். பொதுவாகவே பார்த்தீங்கன்னா சிம்மமும் பாவ வீடாக வந்துடுது, பாவக்கிரகத்தினுடைய வீடாக வந்துடுது. அப்படிங்கிறப்போ ரொம்ப யோசிக்க வேண்டியது வரும். இது எப்படி வரும் என்ன அப்படிங்கிறது ரொம்ப அனலைஸ் பண்ணி பார்க்கணும். என்னதான் இருந்தாலும் இந்த சுக்கிரனும் புதனும் கெடாமல் ஒரு இடத்துல இருந்துட்டாங்க அப்படின்னாலே மேஜராக பிரச்சனை இல்லை. இருந்தாலும் லக்னாதிபதி கெட்டு போயிட்டாரே, அப்போ லக்னாதிபதிக்கு கெட்டு போனாலும் குருவனுடைய அமைப்பு அவருக்கு இருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இருந்தாலும் கூட ராகு இருக்கிறாரு, கூட செவ்வாய் இருக்கிறார். இப்படி இருக்கும்போது லக்னாதிபதியோட நிலைமை அப்படிங்கிறது கொஞ்சம் வந்து அவங்களுக்கு கஷ்டங்களை கொடுக்கும் அப்படிங்கிறது தான். உடனே எல்லாமே நல்ல அமைப்புகளை கொடுக்கும் அப்படின்னு நம்ம எடுத்துக்க முடியாது. 8ஆம் வீட்டில் இருக்கிறாங்க. இங்கே 6 கூடையவரோ 12 கூடையவராக குரு வந்து 8ல் இருப்பது ஒரு யோக அமைப்பு. ஆனால் 4, 11 கூடையவராக செவ்வாய் அணைஞ்சது தப்பு. அதே சமயம் லக்னாதிபதி 8ல் மறைவதும் தவறு. அப்போது எப்படி வரும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். இப்போ பாருங்க, மகர லக்னங்க. மகர லக்னத்திற்கு 1, 2, 3, 4, 5, 6, 7, 8ல் குரு, செவ்வாய், சனி, ராகு இருக்காங்க அப்படின்னா முதல்ல 2ல் கேது வந்துட்டார். முதல்ல இங்கே லக்னாதிபதி பாதிக்கப்பட்டார். இதுதான் முதல் விஷயம். உங்களுக்கு உடம்பு சம்மந்தப்பட்ட வகையிலுமே சரியான சீரான அமைப்புகளை இது கொடுக்காது முதல்ல. ஏன்னா லக்னாதிபதி சனி வந்து ராகு, செவ்வாய், குருவோடு சேர்ந்துருக்காரு. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் வீடியோலாம் பார்த்தீங்கன்னா
லக்னத்திற்கு, இந்த லக்னத்திற்கு சுத்தமாக ஆகாதவராக செவ்வாய் வந்து விடுவார். நம்ம ஒவ்வொரு கிரகமாக பார்த்தா தான் அதுக்கு விட கிடைக்கும். 1 2 3 4 கூடியவர், 4 11 கூடிய இந்த லக்னத்திற்கு சுத்தமாக ஆகாதவர் அப்படின்னு பார்க்கும்பொழுது செவ்வாய் வந்து விடுவார். இப்போ லக்னாதிபதி இங்க இருக்கிறார் சனி. இந்த லக்னாதிபதி கூட இந்த லக்னத்துக்கு யோகத்தை கெடுக்கக்கூடிய, அதாவது யோகத்தை கொடுக்கக்கூடிய ஆள் இல்லை, சுத்தமாகவே கொடுக்கக்கூடாதுன்னு நினைக்கிற ஆளு செவ்வாய். இந்த லக்னாதிபதிக்கு சனிக்கு எதையுமே கொடுக்கக்கூடாது, அவரை கெடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவர் இந்த செவ்வாய். ஆனால் அந்த செவ்வாய் போய் அவரோட அடி நட்பான சூரியனுடைய வீட்டில் போய் நல்ல இடத்துல அவர் உட்கார்ந்துட்டார். இந்த லக்னத்திற்கு பொதுவாகவே 4 11 கூடியவராகி அவர் அங்கே உட்கார்றது நல்லது, ஒரு வகையில் செவ்வாய்க்கு நல்லது. ஆனால் இங்கே லக்னாதிபதி சேர்ந்தது தப்பு. முதல்ல இதை புரிஞ்சுக்கணும். நம்ம லக்னாதிபதி சேர்ந்தது தப்பு, செவ்வாய் உட்கார்ந்தது தப்பு இல்லை. செவ்வாய் வந்து அவரை பொறுத்த மட்டும் 4 11 கூட ஆகி இந்த லக்னத்திற்கு மறைஞ்சு அழகு போல போய் சிம்மத்தில் சூரியனோட வீட்டில் போய் உட்கார்ந்துட்டார். அவர் யோகத்தை கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கார். ஆனால் அதே சமயம் அதே அப்படியே மாறி லக்னாதிபதி போய் அங்கே உட்கார்ந்ததுனால என்ன ஆகுனா, சனிக்கு கடும் வகையான வீடு சூரியன். அப்போது அங்கே இருக்கிறது இவருக்கு இரிட்டேட் ஆகும், அது லக்னாதிபதிக்கு. அப்போது இவருக்கு உடல் சம்பந்தப்பட்ட வகையில் சந்திரன் மட்டும், சனி மட்டும் சந்திரனை பார்த்துட்டாரு அப்படின்னா இவருக்கு இந்த திசைகள் எல்லாமே கெடுதல்களாக போகும். இதுதான் இதில் பிரச்சனையே. இந்த சனி மட்டும் சந்திரனை இங்கே சந்திரன், இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டுங்க, அதுக்காக போட்டிருக்கேன். சந்திரன் வந்து 3 7 10ஆம் பாருங்க, இந்த சனி மட்டும் சந்திரனை பார்த்துட்டாரு அப்படின்னா ரொம்ப பிரச்சனைகளை அந்த ஜாதகருக்கு கொடுத்துரும். அதாவது உடம்பு சம்பந்தப்பட்ட வகையிலையும் அவருக்கு எந்த வகையிலையுமே இவர் ஆக்டிவ் ஆகாத அளவுக்கு லக்னாதிபதியை கெடுத்து விடும். ஆக மொத்தத்தில் நான் சொன்ன மாதிரி 3 7 10 சனியின் பார்வையில் சந்திரன் இருந்துட்டாரு அப்படின்னா இந்த ஜாதகத்தில் பேசுறதுக்கு ஒன்றுமே இல்லை, அந்த அளவுக்கு கெடுபலன்களை கொடுத்து விடும். இல்லைங்க சந்திரன் வேற இடத்துல இருக்கிறாரு சனியின் பார்வையில், ஓகே. இப்போ இந்த குரு எடுத்துப்போம், 3 12 கூடியவருங்க, 3 12 கூடியவர், இவர் மறைகிறதும் நல்லது. நான் என்ன செவ்வாயை சொல்லணும் அதே மாதிரி தான் குருவுக்கும். அவர் வந்து 3 12 கூடியவராக வந்து இந்த இடத்துக்கு 8ல் மறைவது நல்ல யோக அமைப்பு. நான் செவ்வாய்க்கு என்ன சொல்லணும் அதே தான் குருவுக்கும். அவரும் நன்மைகளை செய்ய ரெடியாக இருக்காரு. அவரை பொறுத்த மட்டும் இந்த லக்னத்துக்கு மறைஞ்சு அவர் சேஃப்டியாக இருக்கார். அப்படி இருக்கும் பொழுது இந்த செவ்வாய் குருவும் நல்ல நிலைமையில் இருக்கிறார். நான் 2 பேரை சொல்லிட்டேன், செவ்வாயை சொல்லிட்டேன், குருவை சொல்லிட்டேன். இந்த 2 லக்னத்துக்கு ஆகாதவங்க, இந்த 2 பேரும் அவங்கள பொறுத்தப்பட்டல தப்பு இல்லை. அவங்க 2 பேரும் போய் நல்ல இடத்துல அவரோட நண்பர் வீட்டில் போய் மறைஞ்சிட்டாங்க அப்படிங்கிறப்ப செவ்வாய் நன்மைகளை செய்ய தயாராகிட்டாங்க. அப்படி இருக்கும் பொழுது இந்த சுத்தமாக ஆகாத சனியும் ராகுவும் சேர்ந்து கெடுத்துட்டாங்க. இப்போ என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் வரும் பாருங்க. ஒரு திசை வரும்போது பாருங்க, செவ்வாய் திசை, ராகு திசை, குரு திசை, சனி திசை தொடர்ந்து வரும். செவ்வாய் திசை, ராகு திசை, குரு திசை, சனி திசை தொடர்ந்து வரும். அப்படி வரும்பொழுது இப்போ என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, செவ்வாயின் குருன்னா இந்த குரு போய் சுபகிரகமாகி இந்த 3 கிரகத்தையும் சுபத்துவப்படுத்தி குரு கெட்டு போயிடுவார். இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் கெட்டு போனது குரு, இதுதான் முக்கியமான பாயிண்ட். 2வது கெட்டு போனது யாருன்னா சனி தான் வருவார், செவ்வாய் வரமாட்டார். ஏன்னா அவர் நட்பு கிரகமாக வந்துடுற நட்பு வீட்டில் இருக்கிறதுனால அந்த அளவுக்கு அவர் வரமாட்டார். ராகு என்னதான் இருந்தாலும் இவங்க 2 பேருக்கு இவர் நட்பு, ஆனால் இவங்கிட்ட இருக்கும் பகை. அப்படிங்கிறப்போ குரு சுபக்கிரகமாகி கெட்டு போனதுனால இந்த குரு திசை கண்டிப்பாக நல்லதை பண்ணார். 8ல் இருந்து யோகத்தை கொடுக்கலாம்னு நினைக்கும் போது அவரால் கொடுக்க முடியாமல் போயிடும். இந்த செவ்வாயை போட அவரும் அதே தான், விபரீத ராஜயோகத்தை கொடுக்கலாம்னு நினைக்கும் போது அவரும் கெட்டு போயிட்டார். இப்போ இங்கே யார் என்ன பண்ணுவான் அப்படின்னு பார்க்கும்போது செவ்வாய் திசை இவருக்கு ஓரளவுக்கு ஒரு 40% தான் நன்மைகளை செய்யும். அதுக்கு அடுத்தபடியாக ராகு திசை வரும். இந்த ராகு திசையில் பிரச்சனை என்னன்னு கேட்டிங்கன்னா, லக்னாதிபதியை கெடுத்துவார். ஏன் கேட்டிங்கன்னா, லக்னாதிபதி கூட இருந்து 1 2 கூட யோகாதிபதி தான் இருந்தாலும் இந்த செவ்வாயினுடைய இணைவில் இருக்கிற சனி அப்படிங்கிறப்ப ராகு வந்து கெடுத்துவார். ராகு திசையும் பெரிய பலன்களை கொடுக்காது. குரு திசை சுத்தமாகவே நல்லதுகள் போனார். சனி திசை ஒன்று தாங்க ஓரளவுக்கு நல்லதாக பண்ணணும். ஏன் கேட்டிங்கன்னா, 1 2 கூடியவர் ஆகி அவர் 8ல் இருந்தாலும் குருவால் சுபத்துவம் அடைகிறார். அதனால சனி திசை பரவாயில்லைங்க, நல்லா இருக்குங்க. ராகு திசை 50%, செவ்வாய் திசை 40%, குரு திசை சுத்தமாக கெடுத்து. இதுதான் இப்போ என்ன திசை நடக்குது அப்படின்னு நம்ம பார்த்துக்கணும். உடம்பு சம்பந்தப்பட்டவர்களையும் சனி மட்டும் சந்திரனை பார்த்துட்டாரு அப்படின்னா உடம்பு சம்பந்தப்பட்டவர்களையும் பாதிப்புகளை கொடுத்து வருமானத்தையும் குறைச்சி
எல்லா வகையிலையும் கெடுபலன்களை அது கொடுக்கும். இப்படி வரும்பொழுது நம்ம என்ன பண்ணணும்னா, சனி ராகு செவ்வாய் குரு எல்லாருடைய இணைவும் வரும்பொழுது இதில் அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்கிறது பார்த்தீங்கன்னா லக்னாதிபதி பாதிக்கப்படுறாங்க. சனி பிரீத்தி பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்ல அமைப்புகளை கொடுக்கும். அதுக்கு அடுத்தபடியாக லக்னாதிபதி ராகுவோட இருக்கிறதுனால ராகு பிரீத்தியும் ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கும். இது ரெண்டும் பண்ணணும். இந்த குரு செவ்வாய் சனி ராகு இணைவு அப்படிங்கிறது வந்து ரொம்ப சிக்கலான ஒரு விஷயம். திசையும் பாருங்க, செவ்வாய் திசை ராகு திசை குரு திசை சனி திசை கண்டினியூஸாக வரும். 7 18 25 25 16 41 19 60 வருஷம் இதிலே ஒழிக்கிறது. இதுதான் பிரச்சனை. அவர் லக்னம் வேற மகர லக்னங்கிறார். மகர லக்னத்துக்கு 8ல் அப்படி இருக்கும்போது 60 வருஷத்தை வந்து இது பிரச்சனை பண்ணிடும். அப்போ அந்த ஜாதகத்துக்கு பெரிய யோகத்தையே கொடுக்க விடாது. அப்படி வரும்பொழுது நம்ம பேசின மாதிரி சூரியன் எங்கே இருக்கணும்னா, சூரியன் இங்கே இருந்துட்டா பரவாயில்லைங்க. அப்படி இல்லாமல் நான் சந்திரனை போட்ட இடத்துல சனிக்கு 3 7 10ல் மட்டும் சூரியன் இருந்துட்டாரு அப்படின்னா மொத்தமாக கெடுத்துருவார். ஏன்னா அவரும் சனியின் பார்வையில் வந்துடுவார், மொத்தமாக கெடுத்துருவார். அப்படிங்கிறது தான் இந்த ஜாதகத்தில் அமைப்பு. இந்த 4 கிரகங்கள் சேரும் பொழுது ஒருத்தங்க 2 பேர் நல்லது பண்ணணும்னு நினைச்சாலும் 2 பேர் கெடுதல் பண்ணுற மாதிரி, கெடுதலை குறைக்கலான்னு இவங்க நினைச்சாலும் அவங்களும் கெட்டு போயிடுறாங்க. இந்த மாதிரி கிரக அமைப்புகள் தான் ரொம்ப சிக்கலாக வந்து முடியும். அப்படி வரும்போது எது எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, லக்னாதிபதி இப்படி கிடக்கூடாது. கெட்டால் அவருக்கு பல பாதிப்புகளை தொடர்ந்து கொடுக்கும். அவங்க வாழ்நாளில் எல்லா திசையிலையுமே ஒரு அடி ஏறினா 2 அடி சறுக்குன்னு சொல்ல பார்த்தீங்களா, அந்த மாதிரி பண்ணிடும். வேற ஒன்றும் இல்லை. அதே சமயம் சந்திரனுடைய பார்வை இல்லாமல் இருந்தால் பரவாயில்லை. சந்திரனுடைய பார்வையும் வந்துருச்சு சனிக்கு அப்படின்னா உடம்பு எல்லா வகையிலையும் பாதிப்புகளை கொடுத்து முன்னேறவே விடாது. அப்படிங்கிறது தான் இந்த அமைப்பு. இதில் உங்களுக்கு வேறு டவுட் இருந்தாலும் நீங்கள் சொல்லுங்கள். ஓகே.